அமாவாசை கேரக்டரை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. அமைதிப்படை திரைப்படம் வெளிவந்து கால் நூற்றாண்டை தொடப்போகிறது. ஆனாலும் அரசியல்வாதிகளோடு இன்றைக்கும் அமாவாசை கேரக்டரை ஒப்பிடாமல் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அமைதிப்படை படம் வந்தபோது அல்வா சீனுக்கு கிடைத்த முக்கியத்துவம் பிரேமுக்கு பிரேம் தீவிர அரசியல் பேசிய மற்ற சீன்களுக்கு கிடைத்ததா என்றால் இல்லை என்பதே பதில். காலப்போக்கில் அல்வா சீன் மறந்து போய் அமாவாசை நாகராஜ சோழன் எம்எல்ஏ ஆன சீன் தான் எல்லோர் மனதிலும் நிறைந்திருக்கிறது. அமாவாசை கதாபாத்திரத்தில் நடித்த சத்யராஜ் அமாவாசையை விட ஒரு வில்லன் கேரக்டர் இனி யாராலும் உருவாக்க முடியாது, அதை மிஞ்சும் வில்லன் கேரக்டரோடு வாருங்கள் என தன்னை நாடி வந்த இயக்குநர்களிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இவை அனைத்திற்கும் காரணம் ஒரே மனிதர்தான். இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, குணச்சித்திர நடிகர், வில்லன் என தமிழ் சினிமாவின் பெரும்பாலான பரிணாமங்களில் தன் திறமையை வெளிப்படுத்தியவர் மணிவண்ணன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் பட்டறையில் உருவானவர். பாரதி ராஜாவை தன்னுடைய இரண்டாவது தாய் தந்தை என்றே மணிவண்ணன் குறிப்பிடுவார். அப்பா என்றே அழைப்பார். அப்பாவிற்கான கடமையாக பாரதி ராஜாதான் மணிவண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தார். மணிவண்ணனுக்கு செங்கமலம் என்ற மனைவியும் ரகுவண்ணன் என்ற மகன் மற்றும் ஜோதி என்ற மகளும் உள்ளனர். மணிவண்ணனின் அப்பா சுப்பிரமணியம் கோவை மாவட்ட சூலூர் பேரூராட்சி திமுக கிளை செயலாளராக இருந்தவர். இதனால் சிறுவயதில் திமுக கூட்டங்களுக்கு தன் அப்பாவுடன் சென்றதன் மூலம் அரசியல் மீதான ஈடுபாடு இயல்பாகவே மணிவண்ணனுக்கு வந்தது. தனது பள்ளி ஆசிரியர் காளிமுத்து கொடுத்த மார்க்சும் காக்கியின் தாய் நாவல் படித்து மணிவண்ணனுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் மீது நாட்டம் வந்தது. பிறகு வாழ்காவிலிருந்து கங்கை வரை போன்ற நூல்களை படித்தவர் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பித்தார். 1976ஆம் ஆண்டு எம்எல் இயக்கத்தில் மாநில குழு உறுப்பினராக தீவிரமாக செயல்பட்டு வந்த மணிவண்ணனின் இயக்க பெயர் கருப்பையா. திரைத்துறைக்கு முந்தைய எம்எல் மணிவண்ணன் பலரும் அறியாத ஒன்று. பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தை புகழ்ந்து நீண்ட கடிதம் ஒன்று எழுதி அதன்பால் ஈர்க்கப்பட்டு பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தவர் மணிவண்ணன். அப்போது வேலையில்லாத இளைஞர்கள் பற்றிய கதை ஒன்றை மணிவண்ணன் சொல்கிறார். அந்த படம் தான் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த நிழல்கள். அந்த சமயத்தில் பாரதி ராஜா தொடர்ந்து 5 பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர். நிழல்கள் படத்தில் தான் தன் முதல் தோல்வியை சந்தித்தார் பாரதி ராஜா. அது மணிவண்ணனின் கதை. இருந்தும் தன் அடுத்த படத்திற்கு மணிவண்ணன் சொன்ன கதையையே படமாக்கினார். அதுதான் பெரிய வெற்றி அடைந்த அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை படத்தில் மணிவண்ணன் உதவி இயக்குநராக அறிமுகமாகி காதல் ஓவியம் வரை பாரதி ராஜாவிடம் பணியாற்றினார். அதன் பின்னர் கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தை தனியாக இயக்கினார். இந்த படத்தின் வாய்ப்பு இயக்குனர் இமயம் சிபாரிசால் கிடைத்திருக்கும் என்று இயல்பாக எண்ணக்கூடும். ஆனால் முதல் வாய்ப்பை பெற்றுத் தந்தவர் இசைஞானி இளையராஜா. மணிவண்ணனின் திரைக்கதை பிடித்து போய் எழுத்தாளர் கலைமணியிடம் சிபாரிசு செய்துள்ளார். மணிவண்ணனின் படங்களில் அதிக படங்களுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. தனது முதல் பட போஸ்டரே வித்தியாசப்படுத்தியிருப்பார் மணிவண்ணன். பாக்யராஜும் மணிவண்ணனும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அதை பாரதி ராஜா பார்த்துக் கொண்டிருப்பார். அதில் சிறந்த சிஷ்யன் யார் என்ற போட்டிக்கே சண்டை என்பதை போன்ற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். இதுதான் மணிவண்ணன் இயக்கிய முதல் படமான கோபுரங்கள் சாய்வதில்லைக்கான விளம்பர போஸ்டர். அந்த போஸ்டரில் சொன்னது போன்று முதல் படத்திலேயே மணிவண்ணன் இயக்குனர் இமயத்தின் சிஷ்யன் என்பதை பாக்யராஜுடன் சண்டை போடுவது போல் போஸ்டர் ஒட்டினாலும் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தின் மூத்த மாணவர் பாக்யராஜ் என்பதாலும் தனது சீனியர் என்ற முறையிலும் அதற்கான மரியாதையை எப்போதும் அவருக்கு கொடுத்து வந்தார் மணிவண்ணன். இளமை காலங்கள், இங்கேயும் ஒரு கங்கை, 100வது நாள், பாலைவன ரோஜாக்கள், முதல் வசந்தம், ஜல்லிக்கட்டு, சின்னத்தம்பி பெரிய தம்பி, அமைதிப்படை, 24 மணி நேரம், ஆண்டான் அடிமை, வீரப்பதக்கம், தமிழ்ச்செல்வன் என பலவிதமான படங்களை இயக்கியுள்ளார். அமைதிப்படை அரசியல்வாதிகளின் இன்னொரு முகத்தை முன்வைத்தால் குற்ற பின்னணி கொண்ட முழு கிரைம் படமானது 100வது நாள் திரைப்படம். IAS, IPS அதிகாரிகளின் அதிகார பலம் குறித்து பேசும் படம் தமிழ்ச்செல்வன். ஆட்டோ ஓட்டுநரின் வாழ்வியலை பேசும் படம் தோழர் பாண்டியன். இப்படி படத்திற்கு படம், கதைக்கு கதை, கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் இயக்குனர் மணிவண்ணன். துமாரா நாம் கியா ஹே என்றால் பேய்மொழி மொழிப்பேன் என்று ஒரு முறை கூறிய மணிவண்ணன் இந்தியே தெரியாமல் நண்பர் சண்முகத்தின் உதவியுடன் இந்தியில் 3 படங்களை இயக்கியுள்ளார். மொழி தெரியாததால் ஒவ்வொரு பிரேமும் எடுக்கும் போது தான் சொன்ன சீன் தான் நடிக்கிறார்களா என்பதனை அவர்கள் நடிப்பில் தெரிந்து கொண்டதாக கூறியுள்ளார் மணிவண்ணன். நண்பர் சண்முகத்திடம், அண்ணே ஏன் சீன் தானே இது, உங்களுக்குள்ள இருக்கிற எந்த சீனையும் கொண்டு வந்துடலையே என்று கிண்டலாக மணிவண்ணன் கேட்பாராம். தெலுங்கிலும் திரைப்படங்கள் இயக்கியுள்ள மணிவண்ணன் 400 படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். கொடிப்பறக்குது படத்தில் ரஜினிக்கு வில்லனாக மணிவண்ணனை அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. ஹீரோக்களை நம்பி படம் எடுக்காதவர் மணிவண்ணன். 80களின் உச்சத்தில் இருந்த ரஜினி, கமல் போன்றவர்களோடு ஏனோ மணிவண்ணன் படம் பண்ணவில்லை. தனது ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி படம் எடுத்தார். திரைக்கதைக்கு ஏற்ற நடிகர்களை தன் படங்களின் ஹீரோவாக தேர்வு செய்வார். விஜயகாந்த், மோகன், சத்யராஜ், பிரபு, சிவகுமார், சந்திரசேகர் ஆகியோர் மணிவண்ணனின் படங்களில் தொடர்ந்து நடித்தவர்கள். இதில் மணிவண்ணனும் சத்யராஜும் கல்லூரி கால நண்பர்கள் என்பதால் இவர்கள் இருவரின் கூட்டணிகளில் அதிக படங்கள் வெளிவந்து அவை வெற்றியும் அடைந்துள்ளன. 1986ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளிவந்த பாலைவன ரோஜாக்கள், விடிஞ்சா கல்யாணம் என்ற 2 திரைப்படமும் மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்து வெளிவந்த படங்கள். இரண்டுமே 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றவை. தனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் மணிவண்ணன். சத்யராஜ் என்ற நபர் ஒன்று இருக்க மணிவண்ணன் மட்டுமே காரணம் என்று பலமுறை மேடைகளில் சத்யராஜ் சொல்லி இருக்கிறார். ஒரே வருஷத்தில் 27 படங்களில் வில்லனாக சத்யராஜ் நடிக்க காரணமாக இருந்தவர் மணிவண்ணன். மணிவண்ணன் தன் படங்களில் இயல்பான வசனங்கள் மூலம் மார்க்சியம் பேசினார், திராவிடம் பேசினார், தமிழ் தேசியம் பேசினார். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நபர்கள் தான் மணிவண்ணனின் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் சமூகத்தை கேள்வி கேட்கும். அதுவும் மணிவண்ணனுக்கே உரிய நையாண்டி நக்கலுடன் நகைச்சுவை கலந்து அவரது குரலாகவே அந்த கதாபாத்திரங்கள் ஒலிக்கும். அமைதிப்படையில் இப்படி ஒரு டயலாக் வரும். மனசாட்சியை பார்த்தெல்லாம் சீட்டு கொடுக்கிறது உன்காலம் மணியா, இப்பெல்லாம் டெண்டர் சிஸ்டம், கட்சியில அதிக பணம் கொடுக்கிறவனுக்கு தான் சீட்டு என்ற சத்யராஜ் கேரக்டர் பேசும். அடிதடி வந்தா மக்கள் பழச மறந்துடுவாங்க என்பது அந்த காட்சியின் அடுத்த டயலாக். கசக்கி போட வந்த அண்டர்வேர்ல அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டாங்கனா என்பார் மணிவண்ணன்.
இப்படி போகிற போக்கில் அரசியலை அதன் சாரத்தை மக்களிடம் சொல்லிவிட முடியும் என்றால் அது மணிவண்ணனால் மட்டுமே முடியும். பெரியார் கருத்துக்களை தீவிரமாக உள்வாங்கியவர், கடவுள் மறுப்பு கொள்கைகளை பின்பற்றியும் வந்தவர், அதனை தன் படங்களில் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருப்பார். மனுஷன் தேங்காய் பொறுக்கிறது தப்புனா மனுஷன் சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதும் தப்புதானுங்கனா என்றொரு வசனம் அமைதிப்படையில் உண்டு. அண்ணா பெரியாரின் கொள்கைகளை, பேச்சுக்களை அவர்களது குரலிலேயே அப்படியே சத்யராஜ் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் பேசுவது போன்று அமைதிப்படை படத்தில் காட்சிப்படுத்தி இருப்பார். மற்றொரு இடத்தில் சாதியை யாருனா கண்டுபிடித்தது என்று மணிவண்ணன் சத்யராஜை பார்த்து கேட்பது போன்ற காட்சி இருக்கும். மந்திரம் போதரவங்க கண்டுபிடிச்சாங்க, மந்திரிமாருங்க அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டானுங்க என்றொரு வசனம் உண்டு. எல்லா பயல்களும் கடவுள் மீது நம்பிக்கையில மொட்டை அடிக்கல, முடி வளரும் நம்பிக்கையில தான் மொட்டை அடிக்கிறாங்க. இப்படி ஒரு வசனம் உண்டு. அமைதிப்படையை இன்றைக்கு சென்சார் செய்தால் எப்படி சான்றிதழ் வழங்கி இருப்பார்கள் என்ற கேள்வியும், இந்த வசனங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குமா என்ற கேள்வியும் இந்த இடத்தில் தவிர்க்க முடியாதவை. இப்படி தான் உள்வாங்கிய சித்தாந்தங்களை எளிய நடையில் சொல்லி இருந்தது மணிவண்ணனின் பலம் என்றால் அதுவே அவருக்கு பலவீனமாகவும் அமைந்தது. அவர் காலகட்டம் தொடங்கி இன்று வரை இவ்வளவு தீவிர அரசியல் பேசிய படங்களை இயக்குநர்கள் இயக்க முன்வந்ததில்லை. ஓரிரு வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிச்சம் மணிவண்ணனுக்கு கிடைக்கவோ, அவரது படைப்புகள் அந்த அளவிற்கு அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படவோ இல்லை என்பதே யதார்த்தம். மணிவண்ணனை காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகர், வில்லன் நடிகர், இயக்குனர் என்பதோடு சுருக்கியதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தொழில்நுட்பங்களை தன் படங்களில் பெரிய அளவில் பயன்படுத்தவில்லை என்றாலும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காண்பித்தவர் மணிவண்ணன். ஒளிப்பதிவு அனைத்திலும் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காண்பிப்பார். அவரது நண்பரும் ஒளிப்பதிவாளருமான சபாபதிதான் மணிவண்ணனின் பெரும்பாலான படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த பாலைவன ரோஜாக்கள் படத்திற்கு வசனம் எழுதியவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் திமுக தலைவருமான கருணாநிதி. கோபுரங்கள் சாய்வதில்லை, முதல் வசந்தம், எங்கேயும் ஒரு கங்கை படங்களில் எழுத்தாளர் கலைமணி, சின்னத்தம்பி பெரிய தம்பி, உள்ளத்தில் நல்ல உள்ளம் படங்களில் எழுத்தாளர் சண்முகப்பிரியன், ஜல்லிக்கட்டு படத்தில் வியட்நாம் வீடு சுந்தரம் என தேர்ந்த கதாசிரியர்களின் துணையோடு மணிவண்ணன் படம் இயக்கினார் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இவ்வாறு பல எழுத்தாளர்களை தனது படைப்புகளுக்கு பயன்படுத்தினார். ஏனெனில் மணிவண்ணனுக்கு சினிமா அறிமுகமே திரைக்கதை ஆசிரியராக பாரதி ராஜாவுக்கு எழுதியதுதான். அலைகள் ஓய்வதில்லை தமிழக அரசின் 9 விருதுகளை பெற்றது. அதில் 2 விருது மணிவண்ணனுக்கு. சிறந்த கதையாசிரியர், சிறந்த உரையாடலுக்கான விருதினை எம்ஜிஆர் கையில் பெற்றவர் மணிவண்ணன். ஆனால் மணிவண்ணன் தானே தன்னுடைய எல்லா படங்களுக்கும் எழுதாமல் எழுத்தாளர்களை பயன்படுத்தியது பாராட்டப்படக்கூடிய ஒன்று. அதுதான் அவருடைய படங்களுக்கு பல்வேறு கோணங்களை கொடுத்தது. கவுண்டமணியுடன் இணைந்து அவர் பணியாற்றிய வாழ்க்கை சக்கரம், புதுமனிதன், தெற்கு தெருமச்சான் ஆகிய படங்களில் சிறப்பான நகைச்சுவை காட்சிகள் அமைந்திருக்கும். கணம் கோட்டார் அவர்களே என்னும் படம் மட்டும்தான் வர்த்தக ரீதியாக மணிவண்ணனுக்கு தோல்வி அடைந்தது. தெற்கு தெருமச்சான் படத்தில் காவிரி பிரச்சனையை பேசியிருப்பார். பாலைவன ரோஜாக்கள் படத்தில் ஊழல் அரசியல்வாதிகளை எதிர்க்கும் பத்திரிகையாளராக சத்யராஜ், மாவட்ட ஆட்சியராக லட்சுமி நடித்த விதம், அதற்கு பலம் சேர்த்த திமுக தலைவர் கருணாநிதியின் வரிகள் என மாபெரும் வெற்றியை பெற்றது. ஏற்கனவே மலையாளத்தில் மம்முட்டி, மோகன்லால் நடித்து வெற்றி பெற்ற படம் மதுராவின் ரீமேக் தான் பாலைவன ரோஜாக்கள். தமிழில் வெற்றி பெற்றதோடு அதில் பணியாற்றிய அனைவருக்கும் பெரும் வரவேற்பை பெற்றது. இளையராஜா இசையமைத்து அவரே பாடிய காதல் என்பது பொது உடைமை பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒலித்தது. ஆனால் மணிவண்ணனுக்கு பிடித்த பாடல் ஊமை விழிகள் படத்தில் தோல்வி நிலை என நினைத்தார் என்ற பாடல். மணிவண்ணன் இயக்கிய தமிழ் செல்வன் படத்தில் விஜயகாந்த் ஹீரோ. இதில் வெடிமுத்து கேரக்டரில் மணிவண்ணன் நடித்திருப்பார். IAS அதிகாரிகளின் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஆன உறவை முன்வைக்கும் படம். அதில் கலீஜ் பண்ணிடலாம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். உடனே கலீஜ் என்றால் என்ன என்று ஒரு கேரக்டர் கேட்கும். கலைத்தல் என்று சொல்லிவிட்டு இது வெடிமுத்து தமிழ் என்பார் மணிவண்ணன். இப்படி புது புது வார்த்தைகளை பயன்படுத்துவது, கதாபாத்திரங்களுக்கு அமாவாசை, அருக்காணி என பெயர் வைப்பது மணிவண்ணனின் சினிமா பார்முலாக்களில் ஒன்று. அதே போன்று தான் உபயோகிக்கும் புதிய வார்த்தைகள், பழமொழிகளுக்கு விளக்கமளிக்கும் விதமாக ஒரு கேரக்டர் கேள்வி கேட்க இன்னொரு கேரக்டர் விளக்கமளிக்கும் காட்சியையும் வைத்திருப்பார். 1984ஆம் ஆண்டு வெளியான 100வது நாள் மணிவண்ணனின் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் அவரது திறமைக்கான மற்றொரு மைல்கல். விஜயகாந்த், மோகன், சத்யராஜ், நளினி நடித்து வெளிவந்த இத்திரைப்படம் 80களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திகில் படம். சீரியல் கொலை த்ரில்லர் கதையில் பரபரப்பான திரைக்கதையை அமைத்து ரசிகர்களை கிளைமாக்ஸில் சீட்டின் நுனிக்கே கொண்டு வந்திருப்பார். கை கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம், ஹீரோவை தள்ளினால் சுவருக்குள் இருந்து பிணம் வெளியே வருவது என்று படம் முழுவதும் பல்வேறு திகில் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த காட்சிகளை பார்த்த பெண்கள் தியேட்டரிலேயே மயக்கமடைந்த கதையெல்லாம் உண்டு. இளையராஜாவின் இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. அரை நாளில் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்தார் என்பதும், மொத்த படமே 12 நாட்களில் எடுத்து முடிக்கப்பட்டது என்பதும் வரலாறு. ஆண்டுகள் கடந்து இன்றைய இயக்குநர்கள் படம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது 50 நாளில் தரமான வெற்றி படத்தை எடுக்க முடியும் என்பார் மணிவண்ணன். ஷூட்டிங்கின் போது காலை 4 மணிக்கு எழுந்து குளித்து தயாராகி ஹோட்டலில் உள்ள வரவேற்பறையில் வந்து அமர்ந்து கொள்வாராம் மணிவண்ணன். இதை பார்த்து மற்ற டெக்னீஷியன்கள் ரெடியாகி விடுவார்கள். பிறகு ஹீரோ, ஹீரோயின் என எல்லோரும் எழுந்து தயாராகி விடுவார்கள். காலை டிஃபனுக்கு முன்னால் மிக முக்கியமான காட்சிகளை படமாக்கி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மணிவண்ணன். அவர் திரைத்துறையில் இயக்குநராக கால் பதித்த ஓராண்டு கூட முடியவில்லை. 1983ஆம் ஆண்டு ஒரே ஆண்டில் ஜோதி, வீட்டில் ராமன், வெளியில கிருஷ்ணன், இளமை காலங்கள் என 3 படங்கள் இயக்கி வெளியிட்டார். ஈழ ஆதரவாளரான மணிவண்ணன் வைகோ ஆதரவாளராக சில காலம் இருந்தார். வீரப்பதக்கம் படத்தில் ஒரு காட்சி வரும். சத்யராஜ் பேப்பர் படித்துக் கொண்டிருப்பார். கல்யாணமாகி 10 மாசத்துல புள்ள பிறக்கிற மாதிரி MLA-வாகி 10 மாசத்துல மந்திரி என பேப்பரில் தலைப்பை படிப்பதை போன்ற ஒரு காட்சி. ஆனால் பேப்பரின் பின்பக்கம் வைகோவின் படம் இருக்கும். இப்படி படத்தின் ஒவ்வொரு பிரேமிலும் தன் பால் ஈர்த்த அரசியலை தன்னுடைய திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவதிலும் மணிவண்ணன் கெட்டிக்காரர். 90களில் வேலையில்லா திண்டாட்டத்தை உணர்த்தக்கூடிய அளவில் தோழர் பாண்டியன் படத்தை எடுத்திருப்பார். இதில் சத்யராஜ் ஆட்டோ ஓட்டுநராக நடித்திருப்பார். கிளைமாக்ஸ் காட்சியில் தெருவுல சத்தம் போட்டு மைக் பிடிச்சு மேடையில பேசினா, சத்தம் வர மாதிரி நடுரோட்டுல 4 சாத்துனா அவன் தலைவன். இப்படி மணிவண்ணனின் வசனங்கள் மொத்த சினிமாவை தூக்கி நிறுத்தும் பெரும் பலம் கொண்டவை. மணிவண்ணனின் வசனங்கள் சமகால அரசியலை மிக துணிச்சலாக சாடியவை.
அதனால்தான் இவருடைய படங்களான முதல் வசந்தம், அமைதிப்படை வசனங்கள் மட்டும் அடங்கிய கேசட்டுகள் அன்றைக்கே 2 லட்சம் தாண்டி விற்பனையாகி இருக்கின்றன. ஈழ பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது 2009ஆம் ஆண்டு காங்கிரசுக்கு எதிராக பொதுக்கூட்டங்களில் பேசினார். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நடிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது அந்த உண்ணாவிரதத்தில் மணிவண்ணனின் உணர்வுபூர்வமான பேச்சு பலரையும் கலங்க வைத்தது. கமலின் விஸ்வரூபம் படத்திற்கு எதிர்ப்பு வந்தபோது மணிவண்ணனும் அந்த படத்தை எதிர்த்தார். அமெரிக்கா தொழில்நுட்பத்தை கமல் இங்கே கொண்டு வரட்டும், ஆனால் அமெரிக்காவின் அரசியலை எங்களிடம் திணிக்க வேண்டாம் என்று பேசினார். அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஈரான் ஈராக் ஆப்கன் போருக்கு பிறகு இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பது மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்க இப்படி ஒரு படத்தை கமல் எடுப்பது ஏற்புடையதல்ல என்று கூறினார். பாரதி ராஜா வார இதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மணிவண்ணனை அவதூறாக பேசியிருந்தார். அதற்கு பிறகு மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார் மணிவண்ணன். என்னதான் டைரக்டர் திட்டினாலும் மணிவண்ணனுக்குள்ள ஒரு பாரதி ராஜாங்கிற அடையாளம் இருக்கு என்று மேடைகளில் சொல்லி வந்தார். பாரதி ராஜாவுக்கு மணிவண்ணன் பேசிய அப்பா வணக்கம் என்று தொடங்கும் அந்த ஆடியோ பதிவு எல்லோரையும் பதற வைத்த பதிவு. நான் தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க, ஒரு அரை கூட விட்டுருங்க, பேசாம மட்டும் இருக்காதீங்க என்று அழுது கொண்டே FM நிகழ்ச்சியில் மணிவண்ணன் பேசியிருப்பார். 1995இல் கங்கைக்கரை பாட்டு படத்தை இயக்கிய பின்னர் உடல்நிலை பாதிப்பின் காரணமாக தற்காலிகமாக படங்களை இயக்குவதை நிறுத்திக் கொண்டார் மணிவண்ணன். இதய அறுவை சிகிச்சையும் முதுகில் தண்டுவட அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருந்தார். அதனாலேயே சில ஆண்டுகள் படங்கள் இயக்காமல் இருந்தார். பிறகு மணிவண்ணன் தன்னுடைய 50வது படமாக அமைதிப்படை 2ஆம் பாகமான நாகராஜ சோழன் MA படத்தை இயக்கினார். சத்யராஜ், சீமான், வையாபுரி, ரகு மணிவண்ணன், வர்ஷா, மிருதுளா ஆகியோர் நடிப்பில் இப்படம் வெளிவந்தது. கேரளாவில் பாலக்கோட்டில் காப்பு காடுகளில் படத்தின் பெரும்பான்மை காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டன. சுற்றுச்சூழலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இப்படம் பழங்குடியின மக்களின் வாழ்வியலை துல்லியமாக பேசியது. இதற்காக கேரள சட்டசபையில் படத்தின் கதைக்கருவிற்கும் படப்பிடிப்பில் காப்பு காடுகளை சேதப்படுத்தாமல் மணிவண்ணன் காட்சிப்படுத்திய விதத்திற்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதோடு அவை குறிப்பிலும் அது இடம்பெற்றது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் மணிவண்ணன் தனது நண்பர் ஸ்ரீபதி மூலம் மலையாளத்தில் நன்றி கடிதம் எழுதி அதில் மலையாளத்தில் தன் பெயரை கையெழுத்திட கற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு அனுப்பினார் மணிவண்ணன். நாகராஜ சோழன் MA படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய மணிவண்ணன் தான் இறந்த பிறகு புலிக்கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று அப்போது நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் சினிமா மேடையிலேயே கோரிக்கையாக வைத்தார். இழப்பதற்கென்று என்னிடம் ஒன்றுமில்லை உயிரை தவிர என்று அடிக்கடி சொல்லும் மணிவண்ணன் 2013ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது உடலுக்கு புலிக்கொடி போர்த்தி அடக்கம் செய்தனர் நாம் தமிழர் கட்சியினர். இயக்குனர் ராமிடம் ஒரு படத்தை எளிமையாக எப்படி எடுப்பது, வளையாமல் எப்படி எடுப்பது, ஒரு தமிழன் எப்படி தமிழ் படம் எடுப்பது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். ராம் என்னை அண்ணா என்பார், ஆனால் எனக்கு அவர் ஆசிரியர் என்று மணிவண்ணன் நாகராஜன் MA ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசியிருப்பார். அதே போன்று நான் முத்துக்குமாரை இந்த தலைமுறைக்கு தேவையான நம்பிக்கை கவிஞன் என்றார். 50 படங்கள் இயக்கி 400 படங்களில் நடித்து வெற்றி கொடியை பறக்க வைத்த மணிவண்ணன் தன்னை விட இளைய தலைமுறையை திரைத்துறையில் மதித்ததும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்றதும் வெறும் தன்னடக்கம் மட்டுமல்ல. மணிவண்ணன் படங்கள் பேசிய அரசியலை ரசித்தவர்கள் எத்தனை பேர் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை. அவர் பேசிய அரசியலே புரியவில்லை என்றால் அவர்களுக்கு எது அரசியல் என்றே தெரியவில்லை என்ற அர்த்தம். ஏனெனில் மணிவண்ணனை பொறுத்தவரை அரசியல் இல்லாத சமூகம் உயிரில்லா சமூகம் என்பார்.